வணக்கம் வியூவர்ஸ். திருமணம் இந்த புனித பந்தம் ஒவ்வொருவர் வாழ்விலும் அவரவர் பூர்வ ஜென்ம பலன்களாலும் இப்பிறவியின் பாவ புண்ணிய அமைப்புகளின் படியும் நிகழும். ஒவ்வொருவருக்கும் திருமணம் என்பதை காலமே நிர்ணயிக்கும் அற்புத பந்தமாகும். சிலர் நீண்ட நாட்களாக திருமணம் அமையப்பெறாமல் காத்திருப்பார்கள். வேறு சிலரோ திருமணமே பண்ணிக்கொள்ளாமலும் தம் ஆயுட்காலத்தை கடத்திவிடவும் கூடும். மேலும் சிலருக்கு திருமணம் கைகூடினாலும் இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சி, அந்யோன்யம், சிறந்த மக்கட்பேறு இது போன்றவற்றிலே சில குறைபாடுகளும் ஏற்படலாம். அதே சமயம் முதல் திருமணம் ரத்தாகி அடுத்தடுத்து பல முறை விவாகம் பண்ணும் பலன்களும் சிலருக்கு உண்டு. இவையெல்லாம் அவரவர் ஜனன பலன்களாகும். இன்னும் சொல்ல போனால் ஒரே நபர் பலதாரம் மனம் புரிந்து நன்றாக வாழ்ந்து காட்டியவராகவும் நாம் அறிந்திருக்கின்றோம் இல்லையா? இதுபோல திருமண பந்தத்தில் பலவிதமான அமைப்புகளும் அதற்கான பொதுவான காரணங்களும் என்ன என்று அறியவும், இதற்கு ஏதும் பரிகாரங்கள் இருக்கின்றதா என்பதனையும் இந்த வீடியோவிலே முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பாருங்கள். முதலிலே திருமண பந்தத்திலே இணைந்து இல்லற வாழ்விலே சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தம்பதியினருக்கும் நல்வாழ்த்துக்கள். இதற்கு மாறாக, அதாவது விதிவிலக்கு என்று சொல்லுவார்களே, அதுபோல வாழ்க்கையில் எப்போதும் தடைகளையும் தாமதங்களையும் முன்னேற்றமில்லாத தன்மையையும் மகிழ்ச்சியற்ற நிலையினையும் மன அமைதிக்காகவும் தினமும் ஏக்கத்துடன் இருக்கும் உங்களில் சிலருக்கு ஆறுதலாக இந்த வீடியோ அமையக்கூடும். திருமணங்களில் பெரியோர்கள் நிச்சயித்து ஊர் அறிய கெட்டி மேளம் கொட்டி கோலாகலமாக நடக்கும் கல்யாண வைபோகம் பொதுவானது என்றால், அதையும் தாண்டி இப்படியும் பலவித திருமணங்கள் இருக்கின்றது. கலப்பு திருமணம், இரகசிய திருமணம், கந்தர்வ திருமணம், வயது வித்தியாசத்தில் விவாகம், பால்ய விவாகம், தாமதித்த விவாகம், இஷ்டமில்லாத கட்டாய கல்யாணம், கடமைக்காக கல்யாணம், நிர்பந்த திருமணம், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இவையெல்லாம் நீங்கள் அறிந்த ஒன்றுதானே. ஆனால் ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால் எதனால் இப்படியான திருமணங்கள் ஏற்படுகின்றன? அப்படியே அந்த திருமணம் நடந்துவிட்டாலும் கூட அந்த இல்லற வாழ்க்கை எந்தளவு காலம் நீடிக்கின்றது? அங்கே புத்திர பாக்கியம், மனமகிழ்ச்சி, தீர்க்க சுமங்கலம் போன்றவற்றில் குறைபாடுகள் ஏன் ஏற்படுகின்றன? விவாகரத்து வரை ஏன் சில தம்பதியினர் செல்லும் நிலை உருவாகுகின்றது? இவற்றையெல்லாம் நம்மால் அனுமானிக்க முடியும். உண்மையிலேயே இவர்களது ஜனன ஜாதகத்தின் பலனோ இல்லை கிரகங்களின் அமைப்புப்படி நல்ல தசாபுத்தியோ கூட இடம்பெறும் நேர்மறை ஆற்றல் மிக்க காலமாக கூட இருக்கலாம். ஆனாலும் இத்தனை நல்ல விடயங்கள் இருந்தும் கூட அவரினால் நற்பலன்களை அனுபவிக்க விடாமல் ஏதோ ஒன்று தடுக்கின்றது என்பது நன்றாகவே புரிந்துவிடும். அப்படியென்றால் அது என்ன? அதுதான் பித்ரு தோஷம். அதாவது பித்ரு தேவதைகளும் சாந்தி அடையாமல் அலைந்து திரியும் பித்ருக்களின் ஆன்மாக்களும் இடும் சாபமே பித்ரு சாபமாகும். இந்த சாபம்தான் மேற்சொன்ன அனைத்து தடைகளுக்கும் காரணமாக அமைந்து விடுகின்றது என்று பெரியவர்கள் கூறுகின்றார்கள். இந்த பித்ரு சாபமானது எத்தனை சக்தி வாய்ந்தது என்றால், நாம் விரதம் இருந்து இறைவனிடம் வேண்டிப் பெறும் வரங்களின் பலன்களை கூட அனுபவிக்க முடியாமல் தடை பண்ணிவிடும் அளவிற்கு சக்தி வாய்ந்தது என்றால் நம்புவீர்களா? ஆகவேதான் தோஷங்களிலேயே கொடியது இந்த பித்ரு தோஷம் என்று அஞ்சி அதற்கான பரிகாரங்களை
நாம் தேடி தேடி பரிகார பூஜைகளை நிறைவேற்றி வருகின்றோம். அதன் மூலம் பித்ருதோஷமும் நிவர்த்தியாகின்றது என்பதனை அனுபவ ரீதியாகவும் காண்கின்றோம். பித்ருதோஷம் என்றால் என்ன? ஒருவருக்கு இந்த தோஷம் ஏற்பட்டிருந்தால் எவ்வாறு கண்டறியலாம்? நம் மூதாதையர்கள் நன்றாக வாழ்ந்து இறைபதம் அடைந்து விட்டதன் பின்னர் தொடர்ந்து வரும் சந்ததியினர் அந்த மூதாதையர்க்கு முறையாக சிரார்த்தம், திதி போன்ற கடமைகளை தவறாது நிறைவேற்றி வர வேண்டும். இவற்றை சரிவர கடைபிடிக்காமல் விடுபவர்களை பற்றி கொள்ளும் தோஷமே பித்ருதோஷமாகும். அதுவும் 7 தலைமுறையினருக்கும் இந்த பலன்கள் தொன்று தொட்டு தொடரும் என்றே நம்புகிறார்கள். சரி, இதனை எவ்வாறு தெரிந்து கொள்வது? ஆமாம், ஒருவரின் ஜனன ஜாதக அடிப்படையில் ஜோதிடர்கள் கணித்து கூறுவார்கள். மேலும் அன்றாட வாழ்வின் தன்மைக்கேற்ப காரிய தடை, திருமணத்தில் தாமதம், சிக்கலான வாழ்க்கை முறை இது போன்றவற்றினாலும் கணித்து விடலாம். உண்மையில் திதி கொடுக்காமல் ஏற்படும் இந்த தோஷத்திற்கு நிகரான அச்சம் தரும் பல்வேறு பாவங்களும் இருக்கின்றன. அவை என்னவென்றால், அறிந்தும் அறியாமலும் நாம் செய்த அல்லது செய்யும் பாவங்கள், கருச்சிதைவு, துர்மரணம் அடைந்தவர்களின் சடங்குகளை, அதாவது சொந்தத்தில் யாராவது துர்மரணம் அடைந்துவிட்டால் உரியவர்கள் உரிய கடமைகளை செய்யாது கைவிடுவதோ, அன்றி வயதான பெற்றவர்களை, வீட்டின் பெரியவர்களை கவனிக்காமல் இருப்பதோ, வாழ்வு இழந்த சகோதரி, கட்டிய மனைவி, பெற்ற பிள்ளைகள், அங்கவீனமுற்ற சகோதரம் போன்ற இரத்த உறுத்துக்களை கவனிக்காமல் அவர்களின் துன்பத்திற்கு ஆறுதல் வழங்காமல் கண்டும் காணாமல் விட்டுவிடுவதும் கூட பாவமாகும். இதனாலும் தோஷம் ஏற்படும் என்கிறார்கள். இனி என்னென்ன பரிகாரங்கள் என்று பார்ப்போம். சமகாலத்தில் வாழும் மேற்சொன்ன உறவுகளை சரிவர பராமரித்து அன்பு செலுத்தினாலே சகல தடைகளும் தோஷங்களும் விலகி வாழ்விலே சுபீட்சமடையலாம். அடுத்து, மறைந்த முன்னோர்களின் சாபத்திலிருந்து மீள காசி, ராமேஸ்வரம் சென்று திதி கொடுத்து பரிகார நிவர்த்தி பூஜைகள் பண்ணி நற்கதி பெறலாம். அங்கே செல்ல இயலாதவர்கள் தத்தமது ஊர்களிலேயே மோட்ச அர்ச்சனை, மோட்ச தீபம், அன்னதானம், தானங்கள், அமாவாசை தர்ப்பணம், வருஷாப்தியம் போன்ற பரிகார பூஜைகளை தவறாது நிறைவேற்றி பிராயச்சித்தம் அடையலாம். இறுதியாக, இதற்கெல்லாம் நம்பிக்கை இல்லை என்கிற எண்ணத்துடன் சிலர் இருப்பார்கள் இல்லையா? அவர்களுக்கும் இது பொருந்தும். இந்த பரிகாரம் செய்யாத இடத்து என்னவாகும் என்று அவர்களும் அறியட்டுமே. திருமணத்திலே தாமதம், திருமணமே ஆகாமல் ஆயுளை கடக்கும் நிலை, இல்லறத்திலே மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை, குழந்தை பாக்கியத்திலே ஏக்கம், ஏற்கனவே அமைந்த திருமணத்தில் அந்யோன்யம் அற்ற நிலை, விவாகரத்து நிலைமை, நோய், துன்பம், பிணி இப்படியான எதிர்மறை சக்திகள் ஒருவரின் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு முட்டுக்கட்டையாக அமைந்துவிடும் என்பதுவே பிதுர் தோஷத்தின் சக்தி என்று முன்னோர்கள் விளக்கி இருப்பதனால் நாமும் இதிலிருந்து விடுபட்டு நேர்மறை சக்தி பெறுவோமாக. மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.